நான் யார் அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணும் பெருசாலாம் எதையும் சாதிச்சுட்டுலாம் இங்க வரல. எனக்கு அடையாளம் கொடுத்தது, எனக்கு முகவரி கொடுத்தது நாம் தமிழர் கட்சியும், தானவன் சீமான் அவர்களும் தான். எல்லாமே வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கிடைச்சிரும். அப்படிலாம் கேட்டா உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இருந்தது. இன்டராக்ட் பண்றதோ, இல்ல மத்தவங்களோட உரையாடுவதோ, மத்தவங்களோட அடாப்ட் பண்றதோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. மேபி அது ஒரு வழித்தடமா கூட இருந்திருக்கலாம் இந்த அரசியல் தளத்துல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது இல்ல. ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ரொம்ப ஓகே. ரொம்ப ஒரு வேளை உங்க வாழ்க்கையில அரசியல் இல்லன்னா, ம். இன்னைக்கு ஃபாத்திமா எங்க இருந்திருப்பீங்க? ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஹைட்டுக்கு நீ உன்னுடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு நீ வந்து அத படிச்சே ஆகணும். நானும் முயற்சி பண்ணேன். அது நமக்கு ஜோன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டேன். அத ஆனா விட பெரிய ஜோனுக்கு வந்திருக்கீங்க இப்போ. அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. குதிரை மாதிரி நம்ம திருப்பி மீண்டு எழுந்து நம்ம ஓட போறோம்னு எங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா போதும். அவ்வளோதான் அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு நம்ம வந்து கவலைப்பட தேவலங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறந்துரும். குடும்பத்த தாண்டிய நபர்களிடம் உங்களுடைய பயணத்த பத்தி நீங்க பகிர்ந்திருக்கிறீங்களா? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்குது ஆக்சுவலா அத பத்தி? எல்லாருமே ரொம்ப வியந்தாங்க. "என்னது ஃபர்ஹானாவா? இப்படி பேசுறீங்களா? என்னது நீ என்ன இவ்வளோ தமிழ் பேசுற?" உங்க அப்படின்னா டீச்சர்ஸ்லாம் பேசியிருப்பாங்கல்ல உங்கள்ட்ட? கட்டாயம் பேசுனாங்க. என்னோட தமிழ் ஆசிரியர்லாம், "ஃபாத்திமா நீ இப்படி இல்லையேம்மா ஸ்கூல்ல." என்னம்மா இப்படி பேசுற மேடையில ஏறி? சத்தியமா இத தான் சொன்னாங்க. நான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் ஆக்டிவா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகத்துல, இல்லன்னா கள செயல்பாடுகள்ல அரசியல்ல இருக்கிறீங்க. இருக்கிறேன். அதுக்குள்ள என்னை இவ்வளவு தூரம் செதுக்கி இருக்கிறார் அப்படின்னா, லுக் அட் த மேன் ஹூ இஸ் ஹி. ச்சீ வேணா ஃபர்கானா அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு தடவ பேசியிருக்காங்களா உங்கள்ட்ட? கட்டாயமா இல்ல. ஒரு தடவ கூட பேசுறது இல்லையா? இல்ல. அம்மா வந்து சொல்றது என்ன அப்படின்னா, பாப்பா கூட இப்படி எல்லாம் பாப்பா கூட இப்படி பண்ணது இல்ல. ஆமா. நேரம் இல்லாம இருந்ததில்ல. ஆனா அந்த வாப்பா எனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எங்க அம்மா தான். அதுக்கு தான் சொல்றீங்க. ஆமா. அப்ப ஃபோர்த் செஷன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. அதனால விஜய் படம்லாம் பார்ப்பீங்களா? எப்படி டைம் பொழுதுபோக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? தீவிரமான ரசிகர். அவருடைய டான்ஸுக்கு, நடனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகையா தான் இருந்தோம். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. எங்க குடும்பமே எல்லாருமே விஜய்க்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் தான். அவர் இஸ்லாமுக்குன்னா நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கட்டாயம் இல்ல. நாலேட்ஜ தேடி போங்க அப்படின்னு சொல்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. குர்ஆனுடைய முதல் வாக்கியமே வந்து இக்ரா பிஸ்மி ரீட் படி வாசி. அதுல வாப்பா ரொம்ப வலி தோய்ந்த வார்த்தைகள தாங்க சீமான் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணது நான் இதுதான். எல்லாரையும் நம்பி அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சி. இன்றைய நமது தேர்தல் களம் நிகழ்ச்சியில மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர். இந்த மாரி பாசறை, ஒருங்கிணைப்பாளர் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல கடந்த 10 ஆண்டுகளா புழக்கத்துல விட்ட கட்சி எதுன்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும், நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி, தோழர் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நன்றி. நான் மிக்க மகிழ்ச்சி உங்கள சந்திச்சதுல. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, ஒரு வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சுட்டாலே எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு இடையில நம்ம ஊடகத்துக்காக நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஃபோர்த் எஸ்டேட்டுக்கும் நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன நீங்க அழைச்சதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்பாவ பேட்டி எடுத்திருக்கிறேன்.
ஆ இதுக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தில பணியாற்றுகிற போது, ஆஹா. ஆ அ அப்பாவோட மகளா உங்கள தெரியும். ம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி மேடையில ஒரு நல்ல சிறந்த பேச்சாளரா அவங்கள வந்து தெரியும். இது 2த்தையும் விட்டுருங்க. ம். ம்ஹ்ம். ஹூ இஸ் ஃபாத்திமா? இல்ல அப்பாவ பேட்டி எடுத்திருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு புதிய செய்தியா இருந்தது. அப்படியா? நன்றி. நான் ஆதல்ல இருக்கும்போது எடுத்திருக்கேன் அப்பாவ. ஆமா, அப்படிங்களா? ஆமா, ஆமா ஓ! எடுத்திருக்கேன். நல்ல செய்தி. ஏன்னா, நான் வந்து வாப்போடைய ஒரு இன்டர்வியூ அப்படின்னா, நான் கீரன்ல ஒண்ணு பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வள்ளுவம் வலைக்காட்சியில ஒண்ணு பார்த்தேன். ஓகே, ஓகே, நீண்ட நாட்கள் வாப்போடைய அந்த குரல்கள கேட்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அது ஓகே. கஷ்டமா இருந்தது. அதனால இந்த 2 இன்டர்வியூ தான் பார்த்துருக்கேன். நீங்க நான் எடுத்திருக்கீங்கன்னு லிங்க் சொல்றது உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சுறேன். இன்டர்வியூ எப்படி கட்டாயம். சொல்றதுன்ட்டு. ரொம்ப நன்றி. ம். மகிழ்ச்சி. அப்படி உங்களோட சேர்ந்து பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஃபோர்த் எஸ்டேட்க்கு என்னுடைய நன்றி. என்னுடைய அம் நான் யார் அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணும் பெருசாலாம் எதையும் சாதிச்சுட்டுலாம் இங்க வரல. எனக்கு அடையாளம் கொடுத்தது, எனக்கு முகவரி கொடுத்தது நாம் தமிழர் கட்சியும், சீமான் அவர்களும் தான். எல்லோரும் பெருமையா சொல்வது போல எனக்குமே ஒரு பெருமை இருக்கு. எனக்கு ம். இந்த தளத்துல ஒரு வாய்ப்பையும், ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது. ப்ராடக்ட் ஆஃப் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் தாய்மாமனினுடைய பேர்ல நான் வந்து பின்னாடியே கொஞ்சம் அங்க இங்க தெரியிறேன் அப்படிங்கும்போது, எனக்கு உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எல்லாரும் போல, எல்லா இளைஞர்களும் போல, எல்லா மனிதர்களும் போல, நான் வந்து ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்ன வாப்பா இருந்தனால கொஞ்சம் ரொம்ப சில்வர் ஸ்பூனுன்னு கூட வச்சுக்கிறங்களேன். ம்ஹ்ம், அந்த மாரி ரொம்ப ம்ஹ்ம். ரொம்ப பேம்பர்டா ஓகே. வளர்ந்த ஒரு குழந்தை. அ எல்லாமே வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கிடைச்சிரும். அப்படிலாம் கேட்டா உடனே கிடைச்சிரும் ஓகே. அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிஞ்சிருச்சு. சூழல் தான் வந்து ஓகே. இருந்தது. ம். அதெல்லாம் வந்து தாண்டி அது வந்து ரொம்ப சு சு குறுகிய வட்டம். ம், ம், அத ம். தாண்டி ஒரு பெரிய சமூகம் இருக்கு, ஒரு உலகம் இருக்கு. அத பார்த்தா அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து ஆ தேடுறதுக்கு, இல்ல ஆய்வு பண்றதுக்கு, ஆராய்வதற்கு ஒரு களம் தான் நான் வந்து இந்த அ அரசியல் களம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் அரசியல தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றத விட, அரசியல் என்னை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்வது தான் ரொம்ப சரியா இருக்கும். ஓகே, அதைத்தான் நானுமே வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அப்படிதான் ஐ திங்க் பாலிடிக்ஸ் ஹஸ் சோசன் மீ. இது வந்து ஒரு சாய்ஸ் இல்ல. இது நம்மளுடைய வாழ்வியல். நமக்கு எத்தனையோ முன்னோர்கள் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறது தான். உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு சொல்லலையும் வந்து அரசியல் பிறக்குது அப்படின்றத லெனின் சொன்னது போல, "நீ அரசியலை விட்டு விலகணும்னு நெனச்சாலும், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுன்னு" அரிஸ்டாட்டில் சொன்னது போல, அரசியல் என்பது வாழ்வின் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு மாறிடுச்சு. அதற்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சியில ஃபாத்திமா ம். ஃபர்ஹானான்னு ஒரு ஆள் இருக்குன்னு தெரிய வருது. அதற்கு முன்பு வந்து பள்ளிக்கூடத்த படிச்சு முடிச்சுட்டு, கல்லூரியில வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு முடிச்சுட்டு, எல்லாரும் போல நானும் ஒரு நல்ல அ ஜாப்ல வேலைங்கிறது ஒரு கட்டாயமாவே இருந்ததில்ல. வாப்பா ம். சொன்னது இப்படிதான். "உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு செல்லம்" அப்படின்னு தான் ம், சொல்லியிருக்கிறாங்க. ம், 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 ம். ஆனாலும் நமக்கு வந்து தெரியும்ல, நம்மளுடைய படிப்ப எதுல நம்ம வந்து புகுத்தி எதுல அப்ளை செலுத்தினா பண்ணலாம். எஸ். செலுத்தினா நம்மளுடைய என்ன ம், சொல்றது, அடுத்த ஃபியூச்சரோ, இல்ல ம். எதிர்காலத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல இப்படி இருக்கணும்னு நெனைக்கும்போது, நம்ம அத பொருத்தி பார்ப்போம்ல. அப்படி நான் நெனச்சது வந்து அ ஹியூமன் ரிசோர்ஸ் ஓகே, டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, மனிதவள மேலாண்மை தான். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து இன்டராக்ட் பண்றதோ, இல்ல மத்தவங்களோட உரையாடுவதோ, மத்தவங்களோட அடாப்ட் பண்றதோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. மேபி அது ஒரு வழித்தடமா கூட இருந்திருக்கலாம் இந்த ம், ம், அரசியல் ம், ம். தளத்துல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது இல்ல. ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். ரொம்ப ஓகே. ரொம்ப அப்படின்னு சொல்றது என்குள்ளயே இன்ட்ரோவர்ட் இல்ல நீங்க. இல்ல. ஓகே. அப்ப இல்ல. நெறைய ஃபிரெண்ட்ஸ் உண்டு உங்களுக்கு. ஆமா கட்டாயம். எனக்கு ஓகே. வந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப எல்லா நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஐயோ! ஓகே. அதனால எனக்கு பலதரப்பட்ட நட்புகள், உறவுகள்னு இருக்காங்க. நான் படிச்ச கல்லூரியும் செலமரஸ்ல வந்து அ போதுமான அளவுக்கு ஜெயின்ஸு, இல்ல அகர்வால்ஸு, இல்லன்னா மலையாளிஸு அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பட்ட நட்புகளையும் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாப்பாவினுடைய இறப்பு காலம் தான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. ம்ஹ்ம். அதனால என்னோட கெரியர் அப்படிங்கிறத தேர்வு பண்ணும்போது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இருண்ட காலமா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதுவரைக்கும் வாப்பா வந்து, "உனக்கு என்ன பிடிக்குதோ அத பண்ணுன்னு" சொன்னாங்க. அப்ப வாப்பாவுடைய பேக்கப் இருந்தது தொடர்ச்சியாவே. அப்ப அப்படிதான் நம்ம இருந்தோம். வாப்பா வந்து என்னைக்குமே தன்னுடைய பிசினஸ்ல வந்து நீ ஒரு ஆளா ஈடுபடணும் அப்படின்னு நெனச்சதில்ல. ஆனா உனக்கு பிடிச்சதுன்னா அத நீ செய் அப்படிங்கிற இன்க்ளூடிங் மாரி. பாலிடிக்ஸ். ஆமா. பாலிடிக்ஸ் நீ வாமான்னு கூப்பிடவே இல்ல. சுத்தமா இல்ல. அதாவது ஓகே. கடைசி காலத்துல வந்து கூப்பிட்டது வேற. அதற்கு முன்பு அரசியல், தமிழ் தேசியம் என்பது வாப்பானுடைய வாழ்வியலா தான் ம், இருந்திருக்கு. ம், ம், அது ம், ம். வந்து நீங்க வந்து தமிழ் படிக்கணும்னோ, இல்ல இத தெரிஞ்சுக்கிறணும்னோ, இல்ல இத தான் பண்ணணும்னோ, இந்த மாதிரி தான் உடை உடுத்தணும்னோ, இல்ல இந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும்னோ, இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்கணும்னோ, இந்த மாரி சொற்கள் தான் நம்ம பயன்படுத்தணும்னோ, எதுவுமே வந்து வாப்பா வந்து குறிப்பிட்டு நமக்கு ம், சொன்னதில்ல. ம், ம், ம். ஆனா வாப்பாவுடைய வாழ்க்கையே வந்து வாழ்க்கை முறையே வந்து
தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு முழு மனிதனாக இருப்பார். அதனால என்னுடைய சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் வந்து சின்னத்துல வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லுவோம். ம். ஆனா நம்ம அதுவே 11வது படிச்சா அதே டாக்டர் கனவு இருக்குமான்னா இருக்காது. இல்ல நானு நெறைய கொஸ்டின் வச்சிருந்தேன். நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஒரே கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்க. அது கேட்டுறேன் நான். கூடுதலா கேட்டுறேன். என்னன்னா, ம், ம், நீங்க இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ள இருக்கிறீங்க. ம், ஒரு 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 ஸ்டேட் பார்ட்டியோட ஒரு ம், முக்கியமான ஒரு கேடர் நீங்க. ம், ஆனா, இந்த பாலிடிக்ஸ்க்குள்ள இல்லாம இருக்கும்போது, ஃபர்ஹானா வந்து என்னவா மாற ட்ரை பண்ணியிருக்கிறீங்க? ம், நம்ம இந்த துறைக்குள்ள போயிரலாம், இப்படி மிளிர்ந்துறலாம், நம்ம இந்த மாரி வளர்ச்சிய நோக்கி பயணிச்சிரலாம். ம், ஒரு வேள உங்க வாழ்க்கையில அரசியல் இல்லன்னா, ம். இன்னைக்கு ஃபாத்திமா எங்க இருந்திருப்பீங்க? இப்ப வந்து நான் அதுதான் சொன்னேன். என்னோட கெரியர தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து நான் ரொம்ப இருட்டான ஒரு அ க சூழல, காலநிலைய நான் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு ம். நேரமா இருந்தது. ஆனாலுமே வந்து எனக்கு இந்த 11, 12 அப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் என்னுடைய மாஸ்டர்ஸ் இது எல்லாமே படிக்கும்போது நமக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும்ல. ஆமா. அப்படி அந்த திட்டம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்வியாளரா இருக்கணும். ஒரு எஜுகேட்டர், ஒரு ஓகே, ஃபெசிலிட்டேட்டர். ஓகே. நமக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கணும். இப்ப ஏன்னா ஃபவுண்டேஷனல் எடுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில அப்படிங்கும்போது, அந்த ஃபவுண்டேஷனல் எடுகேஷன் அந்த அடிப்படை கல்வியில நம்ம பங்களிப்பு அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட ம். குடுக்குது. நான் பணிபுரிந்த அந்த கல்விக்கூடத்துல கூட ஒரு 750 பள்ளிக்கூடங்கள் இந்த தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருந்துச்சு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கூட ஆ ஒரு பெரிய மாற்றத்த என்னால ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஓ! கிடைச்சது. ஓகே. நெறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், "உங்களால தான் என் மகன் வந்து இன்னைக்கு இப்படி இருக்காங்க." அப்படின்னு இன்னைக்கு கூப்ட்டு எனக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும்போது, எனக்கு வந்து உண்மையாகவே அன்னைக்கே அது ஸ்ட்ரைக் ஆனது. ஒரு ஓகே. ஸ்பார்க்குன்னு ஓ! சொல்லுவோம்ல, ஆமா, அந்த ஆமா, மாதிரி. ஆமா. குழந்தைங்களுடைய கல்விக்கு நம்ம வந்து ஒரு அடித்தளமா இருந்தோம் அப்படின்னா, அது அவங்களுடைய மொத்த அ ஒரு லைஃப் ஸ்டைலுக்குமே ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனா ம், ம், இருக்கும் ம், ம், அப்படிங்கிறதுல ம், ம், ம். பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அண்ட் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப் கோர்ஸ் உண்மையும் கூட அது இல்லையா? அதுதான் ஆமா, உண்மை, ஆமா, அதுதான் ஆமா, உண்மை. ஆமா, அவங்களுடைய ஆமா. மொழியா இருக்கட்டும், அவங்களுடைய டிசிப்ளினா இருக்கட்டும், அவங்களோட எத்திக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். பேரண்டிங்கே அத தானே ஆமா, சொல்லுது. உண்மதான் அது. அப்ப அப்படியே அவங்க வந்து இன்னைக்கு வந்து வொர்க்கிங் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. நெறைய பேரண்ட்ஸ் வந்து வொர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்காங்க. எஸ். அப்ப அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிளே ஸ்கூல்லயோ, இல்லன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல்லயோ வந்து குழந்தைங்கள போடுறாங்க. ஆமா. அப்ப அந்த குழந்தைங்கள நர்ச்சர் பண்றதுங்கிற அந்த ஜர்னி வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. டச் அ என்ன சொல்றது? டூ பி வெரி ஹானஸ்ட் நான் வந்து அப்படிதான் என்னுடைய ஃபியூச்சர வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நமக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கணும். நம்ம வந்து பிள்ளைங்கள வாப்பாவோட கனவுமே வந்து ஒரு பள்ளிக்கூடத்த ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு. ம்ஹ்ம், ம்ஹ்ம். வாப்பாவோட வாப்பாவோட பேர்ல வாப்பா பேர்ல. அதாவது ஓகே. என்னுடைய தாத்தா பேர்ல வந்து ஒரு ஓ ட்ரஸ்ட் வந்து ஓகே. தொடங்கணும். ம், அந்த ட்ரஸ்ட்ல வந்து நெறைய ஆர்ஃபனேஜ் ம், ஸ்கூல் எல்லாம் ம், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்குமே வந்து அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. உறுதியா ஒரு காலமும், சூழலும் அமையும்போது கட்டாயமா அதற்கான ஏற்ற சூழல், வாய்ப்புகள்லாம் ம், இருக்கும்போது நம்ம ம். அதற்கான தளத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுதான் என்னுடைய எண்ணமா இருந்தது. ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு மிடில் ஸ்கூல் அப்படிங்கும்போது என்னுடைய கனவெல்லாம் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் ஓ! அப்படிங்கிறது தான் கனவு. நான் தீர்மானிச்சத விட என்ன சுத்தி இருந்தவங்க என்ன கன்ஃப்யூஸ் பண்ணது அதிகம். உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். எல்லார் ஆமா. லைஃப்லயும் அப்படிதான். ஏன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கிரிக்கெட்டர் ஆக போறேன், ஐஏஎஸ் ஆக போறேன், எல்லாமே அவன் பேசியிருக்காங்க. என்னுடைய ஹைட்ட வச்சு, "நீ ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆனா நல்லாருக்கும்." அப்படின்னு தொடர்ச்சியா பாபச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் ம், இருப்பாங்க. ம். தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாரு. எந்த முறை என்னை வந்து சந்திச்சாலும், "நீ ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் ஆனா ரொம்ப நல்லாருக்கும். ஹைட்டுக்கு நீ உன்னுடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு நீ வந்து அத படிச்சே ஆகணும்." நானும் முயற்சி பண்ணேன். அது ஓகே, நமக்கு ஜோன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டேன். ஓகே. அ அத ஆனா விட பெரிய ஜோனுக்கு வந்திருக்கீங்க இப்போ. அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலயும் நான் வெவ்வேற கனவுகள் இருந்தது. ஆனால் ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச அந்த காலகட்டத்தில நான் வந்து தீர்மானிச்சது என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கல்விக்கூடம். அதுல வந்து பிள்ளைகளுக்கான அந்த ஃபவுண்டேஷனல் கல்வி குடுக்கணும். ஆரம்ப கல்வியில வந்து நம்ம உறுதியா வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. உங்களுடைய ஃபேமிலிய பத்தி சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்களுடைய பயணம் குறித்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் நானு. ம்ஹ்ம். என்னன்னா, ஃபாத்திமா வந்து வந்து ஒரு சுட்டி பெண்ணா? ம். இல்ல வந்து ரொம்ப கோவக்கார பொண்ணா? ம். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொல்லிட்டீங்க. பட் ம். இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கும்ல. அதே ம். மாரி அப்பாவோட நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து மறக்க முடியாததா இருக்கும். பட் ஆஃப்டர் யூ ஆர் கம்மிங் இன்டூ த பாலிடிக்ஸ் அவரு அத பத்தி உங்கள்ட்ட, "ஃபாத்திமா நீ இப்படி இருக்கணும். ம். இது ரொம்ப பிடிச்சிருந்ததும்மா. இது பிடிக்கலாமா?" அப்படின்னு சொன்ன விஷயங்கள். ம். நினைவிருக்கிறத பகிர்ந்துக்க முடியுமா? முதல்ல நீங்க எப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிச்சுருவோம். ஆ. உங்க உங்க தொகுதி மக்களுக்கு தெரியணும்ல. ஐயோ! இப்ப நான் ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கணுமே அப்படிதான் தோணுது. ஆ ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப அ ஃபன் லவ்விங் என்னுடைய பேரினுடைய அர்த்தமே வந்து ஜாய் தான். ஓகே. அதாவது ஃபாத்திமா மகிழ் ஃபர்ஹானா. ஆமா. ஓகே. ஃபாத்திமா ஃபர்ஹானா அப்படின்னா, ஃபாத்திமாங்கிறது நபிகளுடைய மகள் பெயரு. எஸ்.
ஃபர்ஹானா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து ஜாய் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ம். அப்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நபர். எப்போதுமே வந்து ஒரு என்ன சொல்றது? நேர்மறை சிந்தனை வந்து எனக்கு வந்து தானா வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அது வாப்பானால வந்தது. ஓகே. வாப்பா ரொம்ப, 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 ரொம்ப ஆப்டிமிஸ்டிக். ரொம்ப நேர்மறை சிந்தனையாளர். வாழ்க்கையில பெரிய ஒரு இடர்பாடு, ஒரு தோல்வி, இல்ல ஒரு சுணக்கம் அப்படின்னாலும், குதிரை மாதிரி நம்ம திருப்பி மீண்டு எழுந்து நம்ம ஓட போறோம்ன்னு எங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா போதும். ஓகே. அவ்வளோதான் அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு நம்ம வந்து கவலைப்பட தேவலங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எஸ். பிறந்துரும். அந்த மாதிரியான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஆளு வாப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு கட்டாயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து அந்த வைப்ப கடத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நான் விடாம வந்து ம், வச்சிருக்கேன். ம், அதனால ஒரு ம், ரொம்ப ம், ம். நம்பிக்கையான ஆளு. எல்லாருக்கும் ரொம்ப ஹேப்பியா, அதாவது மகிழ்ச்சியா, அந்த மகிழ்ச்சிய கடத்தணும். சோர்வா கார்த்தி அண்ணா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, "தங்கச்சி தம்ப்நெயில்ல வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டு படம் போடாதீங்க" அப்படிம்பாங்க. கோவமா படம் "கோவமா போடுங்க. படம் போடுங்க" அப்படிம்பாங்க. "அண்ணே வரணும்ல அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த பேரவலங்கள்ல வந்து அறச்சீற்றமா வந்து அண்ணனெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கும் அந்த கோவம் வரணும் எஸ். அப்படிங்கிறது ம். தோணும். ஆனா, நமக்கு அந்த பாதிப்பு எதுவும் பெருசா இல்லாத காரணமா என்ன அப்படின்னு தெரியல. இப்ப புரியுது. ஐயய்யோ! நம்ம வந்து இவ்வளவு என்ன சொல்றது? மக்கள் வந்து எல்லாருமே சொஃபிஸ்டிகேட்டடா இல்லல்ல. இன்னும் எவ்வளவு பின்தங்கிய, இன்னும் கீழ்நிலையில, இன்னும் ஒடுக்கப்பட்ட இன்னும் மக்கள் இருக்க தான் ஒடுக்கப்பட்ட, இருக்காங்க. இல்ல சாதி ரீதியா, இல்ல சமூக ரீதியா, இல்ல பாலின ரீதியா, இல்ல வர்க்க ரீதியா, இன்னும் எல்லா இடர்பாடுகளும் நம்மளுடைய சமூகத்துல இருக்குதானே அப்படிங்கிற இந்த ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயத்த வந்து நான் அனுபவிச்சது அப்படின்னு பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தல் தான். ஓகே. அதுவரைக்குமே நான் வந்து அதான் சொல்றேனே, ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டேன். அதுதான் கல்வி கூடமாகவே இருந்தாலும், அது வந்து ஒரு 100, 200, ஒரு 500 இத்தன அதுக்குள்ள பள்ளிகள் உங்களுக்கு சுருங்கிரும். சுருங்கிரும். அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ தான் இன்டராக்ட் பண்ணியிருப்போம். அவங்களுடைய நடைமுறைகள தான் தெரிஞ்சிருப்போம். அதுவும் ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் ஒரு ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கும்போது, அது புதுசா இந்த எரால வந்தது. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. இப்ப அண்மை காலங்கள்ல ஒரு 10, ஒரு 5 ம். 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் வந்தது. அதுவும் வொர்க்கிங் பேரண்ட்ஸ்னால வந்தது. அதற்கு முன்னாடி அவங்களுடைய சூழல் கட்டமைப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற இந்த அனுபவத்த தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 21 தேர்தல் அப்படின்னு தான். அதனால வாப்பா வந்து எனக்கு வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நான் முன்னாடி சொன்னது போல எதையுமே சொல்லி தரல. அது வாழ்க்கையாவே வாழ்ந்து காமிச்சிருச்சு அப்படிங்கிறனால, அந்த நம்பிக்கையின் ஒரு தொடர்ச்சியா, நீட்சியா இன்னைக்கு வந்து சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களுக்கு ஒரு குரலாக, ஒரு 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 துரும்பாக நம்ம இருந்துட்டு போணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆ ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு புஷ் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. இந்த சமூகத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத 21க்கு பிறகு இன்னும் அதிகமா வந்திருக்கு அதிகமா இருக்கு. அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எஸ். அப்போ எனக்கு என்ன ஒண்ணு புரியுது அப்டின்னா, அப்போ உங்களுடைய லைஃப் வந்து உங்கள டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் நோக்கி நகர்த்தியிருக்குது. இப்போ பாலிடிக்ஸ வந்து நகர்த்தும்போது நீங்க சொல்றீங்க எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நீங்க அப்டின்னு சொல்லும்போது, உங்கள சுத்தி ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்ன அரசியலுக்கு போறேன்னு கேட்டுருப்பாங்கல்ல. ம். குடும்பத்த தாண்டிய நபர்களிடம் உங்களுடைய பயணத்த பத்தி நீங்க பகிர்ந்திருக்கிறீங்களா? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்டி இருந்திருக்குது ஆக்சுவலா அத பத்தி? எல்லாருமே ரொம்ப வியந்தாங்க. "என்னது ஃபர்ஹானாவா? இப்படி பேசுறீங்களா? என்னது நீ என்ன இவ்வளோ தமிழ் பேசுற?" உங்க அப்படின்னு தான் டீச்சர்ஸ்லாம் பேசியிருப்பாங்கல்ல உங்கள்ட்ட? கட்டாயம் பேசுனாங்க. அ. என்னோட தமிழ் ஆசிரியர்லாம், "ஃபாத்திமா நீ இப்படி இல்லையேம்மா ஸ்கூல்ல." என்னம்மா இப்டி பேசுற மேடையில ஏறி அப்டின்னு. சத்தியமா இத தான் சொன்னாங்க. ம். இன்னைக்கும் என்னுடைய தமிழ் ஆசிரியர் பேசுவாங்க. அவங்க வந்து, "என்னடி இப்படி" எங்க அக்காவுக்கு எனக்கு எல்லாம் ஒரே தமிழ் ஆசிரியர். அவ இன்னும் நெருக்கம். அதனால அவகிட்ட சொல்லும்போது, "என்ன உன் தங்கச்சி இப்படி பிச்சு உதர்றா? இப்படிலாம் அவ ஸ்கூல்ல இல்லையே! இப்படிலாம் அவ ம். இல்லையே!" அப்படிங்கும்போது, இப்படி அதுதான் இப்படி என்னை உருவாக்குனது இந்த குறுகிய காலம் தான். தாமன் சீமான் அவர்கள் 10, 15 ஆண்டு காலம் அரசியல் களத்துல இருந்தாலுமே கூட, நான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் ஆக்டிவா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகத்துல, இல்லன்னா கள செயல்பாடுகள்ல அரசியல்ல இருக்கிறீங்க. இருக்கிறேன். அதுக்குள்ள என்னை இவ்வளவு தூரம் செதுக்கி இருக்கிறார் அப்படின்னா, லுக் அட் த மேன் ஹூ இஸ் ம். ஹி அப்படின்னு தான் நமக்கு வந்து எஸ். கேட்க தோணுது. அந்த மாதிரியான ஒரு பெரும் ஆற்றல் தான் மாமன் சீமான் அவர்கள். அதனால என்னுடைய நட்பு வட்டாரங்கள்ல எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவா எனக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில தான் வந்து பேசியிருக்காங்க. "சூப்பரா பண்ற. ரொம்ப சிறப்பா இருக்கு உன்னுடைய அரசியல்ல வந்து உன்னைய பார்க்கும்போது. சிலரெல்லாம் பார்க்கும்போது, "பரவால்ல நீ வந்து பொது தளத்தில இப்படிலாம் பேசும்போது எனக்கு பெருமையா இருக்கு" அப்படின்னு ஓ! சொல்லும்போது எனக்கு ஓகே, வந்து ஓகே, உண்மையாகவே ஓகே. மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம நீங்க உங்களுடைய மற்ற அரசியல் பயணத்த நோக்கி வந்ததுக்கான விஷயங்கள சொன்னாலும், வாப்பாக்கு பிறகு உங்க ஃபேமிலி தான் நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபேமிலிய பத்தின டீட்டெயில்ஸ் என்ன? உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு? ம். எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க ஆக்சுவலி? நானு, என்னோட அக்கா 2 பேரு தான். அ அக்கா வந்து வழக்கறிஞர்.
அவ வந்து இங்க சோயல்ல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா தரமணில இருக்கு இல்லையா? ம். முன்னாடி அடையார்ல இருந்தது. அங்க இருக்கும்போது தான் படிச்சா. அவ வந்து படிச்சு ஹானர்ஸ் டிகிரி படிச்சு முடிச்சா 5 வருஷம். அவ எப்படியாவது இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆயிரணும் அப்படிங்கிறது வாப்பாவுடைய கனவு, அவளுடைய கனவும் கூட. ம். அதற்காக தேர்வெல்லாம் எழுதினா. ஆனா, இங்க இருக்கக்கூடிய முறைகேடுகள் தான் உங்களுக்கு தெரியுமே. ம். ம். உள்ள ம். நுழையணும் ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ள அப்படின்னா, அது வந்து பெரிய ஊழல் மலிந்த இந்த அ இந்த இந்த நிர்வாகத்துக்குள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் நேர்மையா தான் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆவேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேர்மையா தான் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆவேன் அப்படின்னு சொல்லி, அவ நேர்மையா இந்நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. ம். இன்னைக்கு ம். தேர்வின் முறை ரொம்ப ரொம்ப ம். கடினமாக்கப்பட்டிருக்கு. ம். இருந்தாலும் தளராம இன்னைக்கும் படிக்கிறாங்க. ம். இன்னைக்கும் பிஹெச்டி வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இப்போதும் கல்லூரியில கெஸ்ட் ஃபேக்கல்டியா வொர்க் பண்றாங்க. அவளுக்கு ஓகே. 2 பிள்ளைங்க. எனக்கு என்னுடைய இன்னைக்கு உறுதுணையா இருக்கிறது என்னுடைய தாய். அ மெஹராஜ் ஷாகுல். எஸ். அவங்க வந்து வாப்பாவுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ, இப்ப எனக்கு. ஏன்னா அம்மா சொல்றது இதுதான். பட் ஒரு பாப்பா அம்மாக்கு வந்து உண்மையிலேயே தன் ம். தன் கணவன் அரசியலுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உணர்வு வேற மாரி குடுக்கும். ஆனா தன் மகள் அரசியலுக்குள்ள போறதுங்கிறது வேற மாரியான உணர்வு குடுக்கும்ல. அவங்க என்னைக்காச்சு "வேணாம் ஃபர்கானா" அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு தடவ பேசியிருக்காங்களா உங்கள்ட்ட? கட்டாயமா இல்ல. ஒரு தடவ கூட பேசுறது இல்லையா? இல்ல. ஓகே. அம்மா வந்து சொல்றது என்ன அப்டின்னா, பாப்பா கூட இப்படியெல்லாம் பாப்பா நேரம் கூட இப்படி பண்ணதில்ல. ஆமா. ஆ. நேரம் இல்லாம இருந்ததில்ல. ஆனா, உன்ன வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் வந்து என்னைய ரொம்ப ஓகே, அப்படி ஓகே, இன்டாக்ட்டா ஓகே. வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அக்கா மகளுக்கு கூட வீட்ல இருந்துட்டு, "கொஞ்ச நேரம் அந்த ஃபோன கீழ வை சாச்சி. ம். கொஞ்ச நேரம் அத அப்புறமா பாரு சாச்சி" அப்படிம்பாளுக. எதையாவது ஒரு காணொளிய பார்த்துட்டு, அரசியல பார்த்துட்டு இப்படி இருப்போமா, பொதுவா அவங்க கூட படம் பார்க்கும்போது கூட நமக்கு அந்த நேரம் வந்து முழுமையா கிடைக்கிறதில்ல. ம். அதற்கே அவங்க வந்து திட்டுவாங்க. ஆனா அம்மாவ பொறுத்தவரைக்கும் வாப்பாக்கு எவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் எனக்கும். அம்மா வந்து நான் தான் சொன்னேன், வாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட். வாப்பா ரொம்ப முற்போக்கு. அது வாழ்வியலா இருந்ததுனால, அம்மாவும் அதற்கு தயாராயிட்டாங்க. அம்மா வந்து ம். ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்டா, ட்ரெடிஷனலா வளர்ந்தவங்க ம். தான். ம். ம். இன்னும் இஸ்லாமிய குடும்பம்னா உங்களுக்கு தெரியும். ம். மாயவரம், மயிலாடுதுறை. ம். ம். அதுல முழுக்க அந்த தெரு முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. வெளிலலாம் போக்கூடாது, படம்லாம் பார்க்கக்கூடாது, இங்க பண்ணக்கூடாது, அங்க பண்ண அரசியல் எல்லாம் அப்படி. ஆனால் அம்மா வந்து திருமணமாகி 40 ஆண்டு காலம் ஆகி முடிச்சனால, அப்பா அப்பவே வந்து அம்மாவ கூப்பிட்டு சென்னைக்கு வந்துட்டனால, அம்மாவோட வாழ்க்கை முறை மாறிருச்சு. அதனால அம்மாவும் ரொம்ப ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க. இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது. ஆனா ரொம்ப டிசிப்ளின், ஒழுக்கம் இதெல்லாம் கத்துக் குடுத்தது யாருன்னா அம்மா தான். அம்மாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. ம். என்னுடைய எல்லா காணொளிகள், ஊடகங்கள்லயும் நான் வாப்பா பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வாப்பா எனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எங்க அம்மா தான். அது இங்க அம் தான் சொல்றீங்க. ஆமா. அப்ப 4த் செஸ்டர் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. அதனால அம்மா இல்லன்னா ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பீன் அ ஹால்ஃப் பெர்சன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பத்தின இதுவும் இருக்கு. புரிதல் யார் இருக்கு. கூட இருக்கோம், என்ன பேசுறாங்க, பாப்பான்லாம் கட்டாயம். தெரியும் அவங்களுக்கு. கட்டாயம். அன்னைக்கு ஓகே. பாரதியினுட கூட்டத்த பார்த்துட்டு இன்னைக்கு தம்பி ரொம்ப சிறப்பா பேசிட்டா அப்படின்னு ஓ! சொல்லிட்டு ஓகே. அம்மா வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மாரி நான் எப்படி என்னெல்லாம் பண்றேனோ, அத அம்மா இன்னைக்கு பின்தொடர்ந்து பார்க்கவும், அத பத்தி தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஒரு பெண்களையே அரசியல் படுத்தின பங்கும் என்னுடைய தாய் சீமான் அவர்களுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க இப்போ பெண்கள் குறித்து நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அடுத்து நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸ் பேச போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடியே வந்து இத ம். கொஞ்சம் முடிச்சுருவோம். நீங்க ம். வந்து ஃபன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுனால முடிச்சுருவோம். ம். திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா? ம். இவ்ளோ சீரியஸான ஒரு பொலிட்டிஷியனா மாறிட்டீங்க. ம். விஜய் படம்லாம் பார்ப்பீங்களா? எப்படி டைம் பொழுதுபோக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதாவது இந்த 2015க்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் பெருசா நான் பார்க்கல, விஜய் படங்கள். அதற்கு முன்பு வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஏங்க இப்ப ரசிகர். தானங்க அரசியலுக்கு வந்தாரு. அதான். 15ல ஏங்க நீங்க பார்க்கல? இல்ல அப்ப வந்த படம் எல்லாமே ரொம்ப சுமாரு. இந்த மெர்சல், இந்த ஓகே. பீஸ்ட் அதெல்லாம் வந்து சுத்தமா நம்மளால வந்து பார்க்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா பார்க்குற மாதிரியா ஓகே. இல்ல அப்படின்னு ஃபீட்பேக் கேட்டோம்னா, அத அப்படியே அப்படியே ஆஃப் நிப்பாட்டிறது. பண்ணிருவீங்க. அதனால ரைட்டு. அந்த மாதிரி போயிருச்சு. ஆனா தீவிரமான ரசிகர். அவருடைய டான்ஸுக்கு, நடனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகையா தான் இருந்தோம். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. எங்க குடும்பமே எல்லாருமே விஜய்க்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் தான். ஆமா. ஓகே. அவரோட டான்ஸுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமா என்ன மாரி டான்ஸ் ஆடுவாரு உண்ம, உண்ம. அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால படங்கள் எல்லாம் பார்ப்போம். முன்னாடி ஒரு காலத்துல எல்லா வாரமும் படம் வரும். ஆமா. இல்லையா? ச ச ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இதாவது வந்துட்டே இருக்கும். ஏதாவது இவ்ளோ வந்துட்டே இருக்கும். மால்ஸ்லாம் அன்னைக்கு கிடையாது. தியேட்டர்ஸ் மட்டும் தானே தியேட்டர் அன்னைக்கு. தான். ஆமா, சத்யம், சங்கம் தியேட்டர் ஒரு தியேட்டர விடுறதில்ல. ஆமா. வீக்கெண்ட்னா ஒரு படம், அதுக்கப்புறம் டின்னருங்கிறது எங்களுடைய வார ருட்டீனு. ஒரு வாழ்வியல் முறையா மாத்திட்டீங்க. அப்படிதான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த ஓடிடி அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம்
தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்பலாம் படம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமா ஆயிடுச்சு. கடைசியா யாராவது என்ன படம் தான் பார்த்தீங்க? கடைசியா என்ன படம் பார்த்தேன்? பைசன் படம் தான் நம்ம பைசன் பார்த்தீங்க. பைசன் படம் ஓகே, பார்த்தேன். ஓகே. நல்லா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து தான் ம், ரிவ்யூ. ம், நீங்க ம். வந்தீங்களா? எனக்கு ஞாபகம் நான் அன்னைக்கு வரல, நான் அன்னைக்கு வரல. ஓகே. ஸோ, இப்போ திரைப்படங்கள் பார்க்கறது இன்னும் இருக்கு உங்களுக்கு. அது ஒண்ணும் விட்டுறல அதுதான் இப்ப நீங்க. யாராவது நமக்கு இந்த படம் நல்லா இருக்கு. ஃபர்ஹானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு ஈரானியன் மூவி. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி ஈழ இன படுகொலையினுடைய அழிப்பு பத்தின ஒரு படமோ, அதே மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு தாமன் சீமான் அவர்கள் பரிந்துரைத்த படம் தான். ம். அத வந்து பார்த்தேன். அது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அத ஃபெமினிசம், ம், பெண்ணியம் அப்படிங்கிறது குறித்து வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். ஒரு ஒரு பார்வை இருக்கும். ம், ஒருத்தர் முன்வைக்கிறக்கூடிய பார்வையிலேயே வந்து முற்போக்காளர்கள் மத்தியிலேயே கூட சில சில சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கு. ம். குறிப்பா வந்து சொசைட்டியோட பார்வைய சொல்றேன். இஸ்லாமிய சமூகத்திலருந்து வர்றவங்களுக்கு வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புலாம் நெறைய பேர் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியில ஆணும், பெண்ணும் சமம். ஆணுக்கு பெண் சமம் இல்ல. ஆணும், பெண்ணும் சமம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சியில இருக்கிறீங்க. வாட் இஸ் மீன் பை ஃபெமினிசம் இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? உலகத்தின் பார்வையிலேயே, உலகத்தினுடைய லென்ஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்டின்னா, பெண்ணியம் என்பது இந்த பொருள் தான். ஒவ்வொருத்தவங்களும் தீவிரவாதமாவோ, இல்ல வெவ்வேறு வடிவங்கள்லயோ சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, சமூக, அரசியல், பொருளாதார ரீதியா பெண்களுக்கும், ஆண்களுக்கும் சம வாய்ப்புகளும், உரிமைகளையும் வழங்கக்கூடிய ஒரு தளமாக, அதனுடைய தொகுப்பாகத்தான் நம்ம வந்து பெண்ணியத்தை எடுத்து பார்க்கணும். பலரும் சொல்வது உண்டு, "உன்னவளை அவள் போக்குக்கு வாழ விடுங்கள். இது பெண்ணியம்" அப்டிம்பாங்க. அவளுடைய வாழ்க்கைய அவ வாழட்டும். அது உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும்ன்னு சொல்றோம்ல. இது பெண்ணியம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எல்லாருக்குமே இந்த பூமி பந்துல வாழ்வதற்கான உரிமை இருக்கு. அப்படித்தானே பெண்களும்? இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கரைஞ்சிருச்சா, இல்ல மறைஞ்சிருச்சா அப்படின்னா, இதெல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கு. ஆனால் பெண்கள் கிட்டயே ஒரு தவறு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு வட்டத்த நமக்குள்ள போட்டு, எனக்குள்ள இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ம். இதுக்கு வெளியில நான் வரக்கூடாது. இந்த கட்டத்துக்கு வெளியில நான் வரக்கூடாது. இந்த மாதிரி சமூகம் என்னை அடக்கி வச்சிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு யாருமே வந்து தடை விதிக்கல. யூ ஹேவ் த விங்ஸ் டூ ஃப்ளை. நீங்க நீங்க எங்க வேணாலும் பறக்கலாம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அத நீங்க நம்புங்க. நீங்க நம்புங்க. அதற்கான செயல்பாடுகள நீங்க முன்னெடுங்க அப்படின்னு தான் நான் நான் வந்து சொல்லுவேன். ஆனா, இந்த பொது தளத்துல சமூக ரீதியாகவோ, இல்ல பொருளாதார ரீதியாகவோ, அரசியல் ரீதியாகவோ சமத்துவமும், சமநீதியும் பாலினத்துல வேறுபாடுகளே இல்லாம பார்க்கப்படுதான்னா இல்ல. பெண்களும் முதல்ல மாறணும் அப்படின்னு ஓகே, நான் நினைக்கிறேன். யூ ஓகே. ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு பக்கத்துல உன்னைய சுத்தி ஒரு வேலி இல்ல. நீ சொல்லு எனக்கு தடை இல்ல. எனக்கு இந்த பேரியர் கிடையாது. என்னால முடியும்னா உங்களால முடியும்ல. என்னால முடியும்னா அவங்களால முடியும்ல. இன்னொரு பெண்ணால எப்படி முடியாம இருக்கும்? நீங்க சொல்வது போலவே இஸ்லாமுக்குன்னா நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கட்டாயம் இல்ல. நாலேட்ஜ தேடி போங்க அப்படின்னு சொல்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. நாலேட்ஜ் இஸ் பவர் அப்படிங்கிறாங்க. இக்ரா பிஸ்மி அப்படிங்கிறது தான் தொடங்கிய வாக்கியம். இந்த குரானுடைய முதல் வாக்கியமே வந்து இக்ரா பிஸ்மி ரீட் படி, வாசி. இதுதான் குரானுடைய முதல் வாக்கியம். ஓகே. அதாவது இதுதான் அருளப்பட்டது. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹீரா குகையில வஹி வந்த ரிவீல் பண்ண அந்த ரெவலேஷன் சொற்கள் என்னன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக ரீட். அப்படிங்கிறது தான் முதல் வாக்கியமே. அதே மாதிரி நாலேட்ஜ தேடி போங்க. ஆய்வு பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்கு தேடல பகுத்து ஆராய்ங்கன்னு இன்னைக்கு சொல்றோம்ல. அந்த பகுத்து ஆய்ங்க அப்படிங்கிறத அன்னைக்கு நபிகள் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால யாருக்குமே கல்வி என்பது தடை அல்ல. நீங்க யாருமே நமக்கு தடை விதிக்க முடியாது. எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அதை உரிமையோடு கேட்டு பெறுவதற்கான முழு அதிகாரம் நம்மகிட்ட இருக்காங்கிறது மட்டும் தான் இன்னைக்கு கேள்விக்குறி. அதையும் உடை தெரிந்து வாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். என்னால முடியுதுன்னா, கட்டாயம் எல்லாராலயும் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆக்சுவலி இன்னொரு கேள்வியில வந்து உங்க தந்தையார் அவர்கள் வந்து திரு சீமான் அவர்கள் குறித்து என்ன பேசியிருக்கிறாங்களா, சொல்லியிருக்காங்களான்னு நான் கேட்டேன். ம். அதுக்கும் நீங்க விடை குடுத்துட்டீங்கன்னா, இந்த செஷன்லேருந்து அடுத்த செஷன் நகர்ந்துரலாம். அது வந்து தானவன் சீமான் அவர்கள நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனா, நான் வந்து ஒரு கல்லூரியில வந்து தாமன் சீமான் அவர்கள் கெஸ்ட்டு. ஓகே. அவர் வந்து சீஃப் என்ன கெஸ்ட்டா இயர் இருக்கும்? அது ஒரு 2000 ஒரு 3, 4 அது ஓ! 3, 4ல வாப்பா வந்து பொடால இருந்தாங்க. அதுக்கு முன்பு ஓகே, காலகட்டம் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி காலகட்டம் இருக்கும். அப்ப வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டா வராங்க. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் கலைக்கல்லூரி. அந்த ம். கல்லூரியோட பேர் கூட.
அங்க வந்து தம்சீன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டா வராங்க. அப்ப வந்து நான் வந்து முதல்ல என்னுடைய மேடையில நடனம் ஆடுறேன். அந்த காலேஜோட ட்ரஸ்டி வாப்பா. ஓகே, ஓகே. அதனால நீங்க எனக்கு நடனம் ஆடுறீங்க. ஆமா. அத வந்து முதல்ல மாமா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கீழேருந்து கை தட்டுறாங்க. "என்னம்மா ஆடுது மகே" அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கை தட்டுறாங்க. அதுதான் என்னுடைய முதல் அ சந்திப்பு. இல்ல அனுபவம். அதுக்கு முன்னாடி ஓகே. சந்திச்சிருப்பேன். எனக்கு வந்து அந்த ஓ அளவுக்கு ஞாபகம். ஒரு சின்ன நினைவுகள் வயசுல அத பண்ணீங்க. ஆமாமா. நடனம் ஆடுனது. ஆமாமாமா. ஓகே. நினைவுகள் இல்ல. அந்த மாதிரி. அதனால அ இது அதுன்னு வாப்பா சொல்ல தேவையில்ல. டெய்லி தொடர்புல இருப்பாங்க. ஆனால் ம். ரொம்ப ரொம்ப வருந்தி அ வாப்பா வாப்பா வந்து தாயம் சீமான் அவர்கள்ட்ட சொன்னது என்ன அப்டின்னா, "எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தோம் மருமகனே. யாருமே தமிழ் தேசியத்துக்காக உண்மையா இல்ல. இனி நம்மளே ஒரு கட்சி தொடங்குவோம்" அப்டின்னு சொன்னது வந்து மாமாவுக்கு நல்லா தெரியும். மாமாவுக்கு நல்லா தெரியும். வாப்பாவுடைய குரல் பதிவுகளும் இருக்கு. "எல்லாரையும் நம்பிட்டோமே மருமகனே!" அப்படின்னு ரொம்ப வலி தோய்ந்த வார்த்தைகள் தான் நெனைப்பேன். ஏன்னா வாப்பாவுக்கு 1, 2 இல்ல. தன்னுடைய வாழ்நாள்ல 40 ஆண்டு காலத்த தமிழ் தேசியத்துக்காகவே அர்ப்பணிச்சுச்சு. அதிலும் சொல்லணும் அப்படின்னா, எல்லோரோடையும் பயணிச்சிருக்கு. ஆமா. எல்லா திராவிட ஆமா, ஆமா. இயக்கங்களோடையும் பயணிச்சிருக்கு. ஐயா நெடுமாறன் அவர்கள், ஐயா சுபவி அவர்கள், ஐயா குளத்தூர் மணி அவர்கள் எல்லாரோடையும் பயணிச்சிருக்கு. ஐயா மணியரசன் அவர்கள் எல்லாரோடையும் பயணிச்சிருக்கு. ஆ அதுல வாப்பா ரொம்ப வலி தோய்ந்த வார்த்தைகள தாய்மாமன் சீமான் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணதுன்னா இதுதான். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து வாப்பா ரியலைசேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஐ மீன் தாய்மாமன் சீமான் அவர்கள் ரியலைசேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி வாப்பா வந்து அத ம், ம், ம். தாய்மாமனுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது அ வெளியில பெருசா நான் சொன்னது கிடையாது. இப்ப தான் அத உங்களோட பகிர்றேன். ரைட். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்கு நம்ம அடுத்த கட்டமா போகலாம். ம், என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பயணத்த எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஐடியாலஜிக்கலா ஒரு டிஃபரண்டான ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி ம், டூ த பீப்பிள் அண்ட் டூ த பார்ட்டீஸ் ஆல்சோ. ம், ஸோ இந்த விஷயத்த எடுக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து நெறைய சவால்கள் இருக்குது. இது வந்து இன்னைக்கு பண பொருளாதாரமும், படைபலமும் இருந்தா மட்டும் தான் நம்ம இங்க ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ண முடியுங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. 10 ஆண்டு காலமா தொடர்ச்சியான தோல்விகள் இருக்கிறீங்க. ஒரு தொய்வோ அல்லது வந்து ஒரு ஒரு ஆதங்கமோ உங்கள்ட்ட இல்லையா? எது உங்கள உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு நம்ம போராடணும் அப்படின்னு?